சரி, இதுல வந்து நம்ம வந்து மார்க் வெல்பர்க் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து ஷேன் பிளாக் வந்து இயக்கியிருக்கிறார். இவர் ஏற்கனவே லெத்தன் வெப்பன், அயன் மேன் 3, தி நைஸ் கைஸ், பிரிடியேட்டர் வந்து 2018 வந்த பிரிடியேட்டர். இந்த படங்களை வந்து இயக்குனவர் அவரு. இந்த திரைப்படம் ஹேஸ்ட மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். மார்க் வெல்பர்க் சின்ன வயசுல இருந்து திருட்டு பையன். அவனுக்கு வந்து எதிக்ஸ் வந்து என்னன்னா திருடுறது தான். ரொம்ப கால்குலேட்டிவா ஸ்கெட்ச் போட்டு அற்புதமா திருட ஒரு திருட, பக்கா திருட. அவன் என்ன பண்றான், ஒரு ரேஸ் கோர்ஸ்ல திருடுறதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. ரேஸ் கோர்ஸ்ல படம் வரும் இல்லையா, அந்த பணத்தை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணும்போது அந்த பிளான் வந்து சொதப்புது. என்னன்னா, கூட இருந்த ஒரு கேரக்டரே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுது. சோ இப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால அடுத்த பிளான்ல என்னெல்லாம் பண்றான், அந்த நம்பிக்கை துரோகியை வந்து அவன் கண்டுபிடிச்சானா இல்லையா, அந்த நம்பிக்கை துரோகியை அவன் பழி வாங்கினானா இல்லையா அப்படின்றதான் திரைப்படத்துடைய கதை. இந்த பார்க்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஹாலிவுட் நாவல்கள்ல வெகு பிரபலம். இதை வடிவமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெஸ்லே. அவர் தான் இந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சாரு. 1980 இந்த மாதிரியான ஒரு கதை எழுதினாலும் கூட பார்க்கர் கேரக்டருக்கான காப்பிரைட்டை வந்து இயக்குனருக்கு கிடைக்கல, ஷான் பிளாக்கு கிடைக்கல. சோ அதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி இப்ப அந்த பர்மிஷன் எல்லாம் வாங்கி இந்த பிளே டேட்டி திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். இந்த படத்துடைய சிறப்பே என்னன்னா, ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம். ஆனா அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓஷன் 11, 12, 13 வர்ற அந்த பிளாக் ஹியூமர் அந்த படத்துலயும் இருக்கு. ஏன்னா ரொம்பவும் பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது போர் அடிச்சிடும். இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இலகுவாக்குறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது அந்த பிளாக் ஹியூமர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த ஹேஸ்ட் படங்கள் எடுத்தாலும் சரி, எந்த கிரைம் படம் எடுத்தாலும் சரி, மோஸ்ட்லி ஒரு குழுவாக போய் அவங்க வந்து ஒன்னு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு அலட்சியமான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். நீங்க எந்த படமா இருந்தாலும் பாருங்களேன், அது வந்து தூங்கும், அதனுடைய அந்த வேல்யூவே தெரியாம இயங்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பண்ணலாம். அதுக்காகவே நீங்க பாத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பிளாக் ஹியூமர் வர மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வடிவமைப்பாங்க. இந்த படத்துலயும் அப்படிதான் இருந்தது.